தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் விஜய் விஜயோட அன்பான பணிவான வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஒயிட் டென்ஷன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு நொடி இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்னரை பற்றி சொல்லணும்னா, ஒருத்தன் தெரியாமல் செய்கிற ஒரு தவறுனால அதை தொடர்ந்து செய்கிற ஒரு தவறு, ஸோ இப்படி தொடர்ந்து நடக்கிறதுனால அவன் ஒரு பெரிய பிரச்சனையை மாட்டிக்கிறாங்க. ஸோ நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் வந்து ஒரு இடத்துல கடன் வாங்கியிருப்பாரு. ஸோ அந்த கடனை திருப்பி கட்ட முடியாத காரணத்தினால அவர் ஒரு நிலத்தை அடகு வச்சு தான் பணம் வாங்கியிருப்பாரு. ஸோ அதனால நடக்கிற சில பிரச்சனையால் நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் காணாமல் போயிறாரு. ஸோ அவங்களுடைய ஒய்ஃப் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கேஸை விசாரிக்கிறவர் தான் நம்ம ஹீரோ. ஸோ இவர் ட்ராவல் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நல்லாவே காட்டியிருக்காங்க. அதை தொடர்ந்து இன்னொரு ஸ்டோரியும் போயிருக்குங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை யாரோ கொலை பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அந்த கொலை யார் பண்ணால் நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவர்களுடைய இந்த கிட்னாப்புக்கு என்ன ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு அந்த ட்ராவலிங் ரொம்ப நல்லாவே காட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு காணாமல் போனதுக்கும் அந்த பொண்ணு கொலையானதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு தான் இந்த படம் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் இந்த படத்தில் ஒன் லைனர். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் பற்றி சொல்லணும்னா, நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் காணாமல் போயிடாருங்க. என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் ஒரு இடத்துல அவருடைய பொண்ணோட கல்யாணத்துக்காக கடன் வாங்கியிருக்காரு. ஸோ அதனால அந்த கடனை திருப்பி கட்ட முடியாத காரணத்தினால அவர் அடகு வச்சிருக்கனால அவங்களுக்கு உரிமையானது அப்படின்ற மாதிரி கையெழுத்து போட்டு கொடுக்குற ஒரு நிலைமைக்கு வந்துடுறாரு நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவர்கள். என்னதான் இருந்தாலும் நான் அந்த நிலத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பல இடங்களில் பணத்தை புரட்டி அந்த கடனை அடைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாரு. ஸோ அந்த கடனை அவர் அடைச்சாரா இல்லையா, பணத்தோட போன அவர் திரும்ப வீட்டுக்கு வரலைங்க. ஸோ இதனால் பயந்து அவங்களோட ஒய்ஃப் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கேஸ் நம்ம ஹீரோ விசாரிச்சுட்டு வர்றாரு. ஸோ அந்த ட்ராவலிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்குமே நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் ஏன் காணாமல் போனார், இப்படி காணாமல் போனார், இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு ஒரு விதமான அந்த குழப்பத்தை தீர்க்கிற மாதிரி நம்ம ஹீரோட அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஓவர் ஆக்ஷனும் இல்லாமல் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அவரோட ஆக்டிங் வைஸை நல்லாவே கொடுத்து நல்லாவே கொண்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்டர்வலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கொலையாக இருக்காங்க. ஸோ அந்த கொலைக்கு யார் காரணம், நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் காணாமல் போனதுக்கும் அந்த கொலைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா, நமக்கே சில இடங்களில் டவுட் வருங்க. ஸோ அந்த ட்ராவலிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, எந்த இடத்துலையுமே சாங் இல்லைங்க. தேவையில்லாத சீன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே குறித்து நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை தாண்டி செகண்ட் ஹாஃப்லேயும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த விசாரிக்கிற அந்த விதமும் சரி, ஒருத்தவங்க காணாமல் போனாங்க, ஒருத்தவங்க கொலையானாங்க, ஸோ அந்த கேஸ்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத அந்த விஷயத்தை கொண்டு போன ட்ராவலிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எதுலேயுமே எந்த ஒரு விஷயமும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த ட்ராவலிங் நல்லா இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி படத்தில் எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் கொண்டு போன விதம் நல்லாவே இருந்துச்சு இந்த படத்துக்கு. இந்த படத்தோட கேஸ்ட் க்ரூ பற்றி சொல்லலாம். இந்த படத்தோட கதாநாயகன் தமன்குமார் அவர்கள் இந்த படத்துக்கு என்ன தேவை அந்த ஆக்டிங் குறித்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எந்த இடத்துல இவர் அந்த படத்தை அப்படி பண்ணியிருக்கலாமோ இப்படி பண்ணியிருக்கலாமோ எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸை நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதே மாதிரி தாங்க நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவர்களும் அவருக்கு கொடுத்துருக்க கேரக்டரில் சின்ன ரோலாக இருந்தாலும் அந்த ரோல் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய எமோஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி இடங்களில் நிறைய இடங்களில் அவரோட ஆக்டிங் வைஸை நல்லாவே காட்டியிருக்காரு நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் ஒரு பொண்ணு கொலையாக இருக்கும். ஸோ அந்த பொண்ணுக்கு ஃப்ளாஷ்பேக் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணோட ஆக்டிங் வைஸும் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அந்த க்யூட்னஸாக இருக்கட்டும், அந்த ஸ்வீட்னஸாக இருக்கட்டும், இந்த படத்துக்கு ஒரு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அவங்க அமைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் காணாமல் போனதுக்கும் இந்த பொண்ணை கொலையானதுக்கும் யார் காரணம், இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, நான் இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டை கொண்டு போன வித்து ரொம்பவே நல்லா இருந்து. இந்த படத்துக்கு வில்லனா ஒருத்தர் கொடுத்துருக்காரு. ஸோ அவரும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இந்த படத்துக்கு நிறைய பேர் அவங்களோட ஆக்டிங் வைஸும் சரி பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த மக்கள் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னலில் போய் பார்க்குற மாதிரியே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இந்த படம் ஒர்த்தாக இருந்தது. இந்த படத்தோட டைரக்டர் மணிவர்மன் அவர்களை பற்றி சொல்லலாம். இந்த படத்தோட அந்த கதை எடுத்துகிட்டு போன விதமும் சரி, ஸ்கிரிப்ட் வைஸும் சரி, இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே கொடுத்து நல்லா நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு நொடியும் நம்மளை உட்கார வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த ஒரு நொடி அது வாழ்க்கையை எப்படி மாற்றுது, ஒருத்தனை எப்படி கதையை கொண்டு போகுதுன்ற அந்த விஷயத்தை கொண்டு போன விதம் நல்லாவே இருந்துச்சுங்க. ஜஸ்ட் ஒரு நொடி போதும் வாழ்க்கை மாறத்துக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாவே கொடுத்துருக்காரு. நம்ம கூட யோசிப்போம், ஒரு நொடியில் இப்படி மாறிடுச்சுடா அப்படின்னு. ஸோ அந்த ஒரு நொடி எப்படி நம்மளுக்கு லைஃப்பை புரட்டி போடுறது அப்படின்னு நல்லாவே காட்டியிருக்காரு இந்த படத்தில். இந்த படத்தில் டிஓபி ஒர்க்கும் சரி, எடிட்டிங் ஒர்க்கும் சரி, மியூசிக் ஒர்க்கும் சரி, இது எல்லாமே இந்த படத்துக்கு பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ இந்த படத்துக்கு எல்லாமே நீட்டாகவும் அழகாகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தில் காமெடி, பயங்கரமான ஆக்ஷன் அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஸ்டோரியாக கொண்டு போயிருக்காங்க. ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் எப்படி நடக்கும், ஸோ போலீஸ்லாம் எப்படி ஒரு கேஸை விசாரிக்கிறாங்க, ஒருத்தர் காணாமல் போனால் எந்த மாதிரி போலீஸை நடவடிக்கை எடுக்கிறாங்க,
அரசியலுக்கு பயப்படாமல் ஒரு போலீஸ் எப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த படத்தில் கொண்டு வந்த விதம் ஒரு நல்ல இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்க, இல்லை இந்த ரிவ்யூ பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நம்ம ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.